Hi all, welcome to Exam Edge YouTube channel. Lokesh invested 10,000 in a bank that pays an interest of 10% per annum. He withdrew the amount after 2 years and 3 months. Find the interest he receives. அப்படின்னு இருக்கு. So ஆண்டிற்கு 10% வீதம் வட்டி தரும் வங்கியில் லோகேஷ் 10,000 வைப்பு நிதியாக செலுத்தினார். அத்தொகை 2 ஆண்டுகள் 3 மாதங்களுக்கு பிறகு அவர் திரும்ப பெறுகிறார் எனில் அவர் பெற்ற வட்டியை காண்க அப்படின்னு இருக்கு. So இங்க அவங்க கூட்டு வட்டி அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணல. அதனால இது தனி வட்டி கணக்கா தான் போடணும். So இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. So இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது நமக்கு PNR/100 இல்லையா? So இங்க அசல் தொகை வைப்பு நிதி எவ்வளவு எனக்கு 10,000. R எவ்வளவு சொல்லிருக்காங்க 10% அப்படின்னு சொல்லிருக்காங்க. N என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 2 வருஷம் 3 மாசம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. 2 வருஷம் 3 மாசம் அப்படின்னா எனக்கு 2 கால் இல்லையா? சோ 2 கால் எப்படி எழுதலாம்? 2 1/4 அப்படின்னு எழுதலாமா? சோ 2 1/4 னா 2 4s are 8, 8 + 1 9, சோ 9/4 அப்படின்னு எழுதலாம். ஏற்கனவே ஒரு 100 இருக்கு. சோ இந்த 2 0 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2 இங்க என்ன வந்துரும் 500. திரும்ப இந்த 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 250 அப்படின்னு இருக்கும். சோ 250 × 90 தான் நமக்கு என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா? சோ 0 9 5s are 45, ரிமைனிங் 4. இது என்னது 18 + 4 22. சோ நம்மளுடைய கரெக்டான ஆன்சர் 2220 is the correct answer. இத மாதிரி இன்னும் நிறைய क्वेश्चंस தெரிஞ்சுக்கணும் அப்படினா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.